ராமதான அச்சுதா கூட பல இடத்திலே வேகமாக பயணித்து தடகொலை என்று சொல்லக்கூடிய சிறைகளையும் பெற்றுக்கொண்டு பாராளுமன்றத்துக்கு வந்திருந்தார். ஆகவே அவரையும் காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த சட்டமூலத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் 2000 திருத்த சட்டமூலம் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதிலே முதலாவதாக 2005ஆம் ஆண்டின் 28ஆம் இலக்க கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு முறை தொடர்பான சட்ட திருத்த மூலம் தொடர்பாகவும், அதேபோன்று சுங்க கட்டளை சட்டத்தின் திருத்த சட்ட மூலம் தொடர்பாகவும், அதேபோன்று மோட்டார் வாகன திருத்த சட்ட மூலம் தொடர்பான விடயங்களையும், அதேபோன்று 1979ஆம் ஆண்டின் 40ஆம் இலக்க இலங்கை ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான திருத்த சட்ட மூலம் தொடர்பான விடயங்களை நாங்கள் இப்போது பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதிலே ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தொடர்பாக நாங்கள் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஒரு இலக்கு இருக்கின்றது. இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியினை 7% 8% அதிகரிப்பது தொடர்பாக எங்களது கொள்கைகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த பண கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வெளிநாட்டு நாணய மாற்றம் தொடர்பான விடயத்தை முதலாவது பேசலாம் என்று நினைக்கின்றேன். அந்த விடயத்திலே உலகத்திலா ரீதியிலே பண கொடுக்கல் வாங்கல் தொடர்பான நிர்வகிக்கின்ற நிறுவனத்தினூடாக 40 பரிந்துரைகள் வழங்கப்பட்டிருந்தது. நாங்கள் அந்த குழுவின் ஒரு நாடாக நாங்கள் தொடர்ந்து அதனை பயணித்து கொண்டிருக்கின்றோம். அந்த பரிந்துரைகளிலே மிக முக்கியமான ஒரு சில விடயங்களை திருத்துவதற்காக இந்த சட்டமூலத்தை நாங்கள் திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். தெரியும், அந்த ஒரு பண கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகின்ற நிறுவனம் தொடர்பாக நாங்கள் பலவிதமான முரண்பாடுகளை கடந்த காலங்களில் நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். உண்மையாக எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் வெளிநாட்டில் இருக்கின்ற அந்த நிறுவனத்தின் முகவர்களூடாக இலங்கையில் இருக்கின்ற முகவரினூடாகவும் அந்த பண கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுகின்றது. இருந்தாலும் அது சட்ட ரீதியாக இடம்பெறுகின்றதா என்பது தொடர்பாக எங்களுக்கு முக்கியமான அவதானிப்புகளை நாங்கள் செலுத்துவோமாக இருந்தால், அதிலே கவாலா முறை, உண்டியல் முறை என பல முறைகளினூடாக சட்ட ரீதியற்ற முறையிலே அந்த நிதிகள் பணமாற்றம் செய்யப்பட்டு கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே இனவாதம் இருந்தது, மதவாத போக்குகள் இருந்தன, அதனூடாக பயங்கரவாத செயற்பாடுகள் இருந்தன. அதனை போன்று பண மோசடிகள் தொடர்பான விடயங்களிலும் இந்த பண கொடுக்கல் வாங்கல் விடயம் மிக முக்கியமாக கருதுகோளாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களிலே நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் அல்லது முகாமை செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த பண கொடுக்கல் வாங்கல் மீது கூடுதலான அக்கறைகளை செலுத்த வேண்டி இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு தெரியும், இந்த பண கொடுக்கல் வாங்கல் ஈடுபடுகின்ற நிறுவனங்கள் 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்கம் கம்பெனி சட்டத்தினூடாக அவர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். பதிவு செய்ததன் பின்னர் தான் அவர்களுக்கான அந்த பண கொடுக்க வாங்கலில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள் வழங்கக்கூடக்கூடியதாக இருக்கும். அவை அதிலே வெளிநாட்டு நாணய மாற்றங்கள் தொடர்பான விடயங்கள் தான் இதிலே பிரதானமாக இருக்கின்றது. வெளிநாட்டு நாணய மாற்றங்களில் ஈடுபடும் போது தொடர்பான மத்திய வங்கியில் தகுதி பெற்றவர்களாக அல்லது பதிவு செய்தவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த விதிமுறைகளை பின்பற்றி அதனை நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாத நிலைமை ஏற்படும். உங்களுக்கு தெரியும், அந்நிய நாணயத்தினூடாக பண கொடுக்கல் வாங்கல் ஈடுபடும் போது நாணய இருப்பு தொடர்பான பல விடயங்களில் இதில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. அவை அடுத்த விடயமாக இன்னும் ஒரு சட்டமூலத்தை நாங்கள் சபையிலே சமர்ப்பித்திருக்கின்றோம். அதிலே மிக முக்கியமாக இன்னும் ஒரு சட்டமூலம் சுங்க இறக்குமதி வரி திருத்தம் தொடர்பான சட்டமூலம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதிலே விசேடமாக கடந்த காலங்களிலே 0 தொடக்கம் 0% 20% அறவீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அதிலே சில மாற்றத்தை உருவாக்கி இருக்கின்றோம். மூலதன பொருட்களுக்கு 0% 10% சதவீதத்தை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதனை போன்று இடைநிலை பொருட்களுக்கு 0% 10% கொண்டு வரப்பட்டிருந்தது. நுகர்வு பொருட்களுக்கு 20% தொடக்கம் 30% வரைக்கும் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இதனூடாக சில பொருட்களுக்கான விதைப்புரைகளை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றோம். அதாவது சுங்க குறியீட்டுகளின்படி HS கோட்டின்படி 3725 பொருட்களுக்கு
0% வரி விடுப்புகள் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதாவது ஃப்ரீ டெக்ஸஸ். அந்த அடிப்படையில் அடுத்த கட்டமாக 526 பொருட்களுக்கு 15% வரிகளையும் 2660 பொருட்களுக்கு 20% வரியினையும் கலப்பு வரி என்ற அடிப்படையில் 413 பொருட்களுக்கு அந்த வரி விடுப்புகளை வழங்கியிருக்கிறோம். அதனை போன்று விசேட வரி வீதங்களாக 852 பொருட்களுக்காக வரி வழங்கப்பட்டிருக்கின்றது. இது 2026 3/31 அடிப்படையிலே இது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. 2026 4ஆம் மாதம் 1ஆம் தேதிக்கு பின்னர் இது பொருட்களிலே மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். வரி விடுவிப்புகள் 3756 பொருட்களுக்கும் 10% வரியினை 406 பொருட்களுக்கும் 2195 பொருட்களுக்கு 20% வரியினையும் 582 பொருட்களுக்கு 30% வரியினையும் வழங்கியிருக்கின்றோம். அதனை போன்று கலப்பு வீத வரி, விசேட வரி என ஏனைய பொருட்களுக்கு அது வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதனூடாக கூட முதற்கட்டமாக வழங்கப்பட்டிருந்த அந்த வரி வீதம் தற்போது பல இடங்களில் சில முக்கியமான பொருட்களுக்கு நாங்கள் அதனை குறைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். இதனூடாக எங்களது சுங்கவரி வருமானம், ஒரு நாட்டின் வருமானத்தை பெற்றுக்கொள்கின்ற வழிகளிலே மிக முக்கியமான ஒரு இடமாக இருப்பது இந்த சுங்கவரி. 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கு ஒப்பிடும்போது 24 பில்லியன் ரூபாய் சுங்கவரியாக அறவிடப்பட்டிருந்தது. நாங்கள் இதற்கு முன்னர் கொண்டு வந்த திருத்த சட்டத்தினூடாக வரி மாற்றம் 2026க்கு பின்னர் 39 பில்லியன் ரூபாய்கள் வரி அறவீடு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பொருட்களின் ஏற்றுமதி இறக்குமதி விதிப்பின் போது டிராஃபிக் வரிகள் அறவீடு செய்யப்பட்டு கொண்டன. பலவிதமான வரிகளும் அறவிடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனை போன்று ஒத்ததாக செஸ் வரி தொடர்பான விடயத்திலேயும் நாங்கள் மிக முக்கியமான கருதுகோள் செய்ய வேண்டியிருக்கின்றது. அதாவது இலங்கையில் ஏற்றுமதி அபிவிருத்தி சட்டத்தின் கீழ், அதாவது 40ஆம் இலக்க 1979ஆம் ஆண்டு 40ஆம் இலக்க இலங்கை ஏற்றுமதி இறக்குமதி சட்டத்தினூடாகவும் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினூடாக நாங்கள் முன்மொழிவுகளை வழங்கியிருந்தோம். அந்த அடிப்படையிலே செஸ் வரியினை தொடர்ச்சியாக குறைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். அதிலே 17 குறியீடு இலக்கம் கொண்ட வரி விடுவிப்புகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. சிங்கப்பூர் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திலும் கூட இந்த வரி விடுவிப்பு தொடர்பான விடயம் கூறப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் அந்த வரி விடுவிப்புகளை செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். மேலும் எங்களது உற்பத்தி கைத்தொழில் மேம்படுத்துவது தொடர்பான விடயத்திலும் சர்வதேச வியாபாரத்தில் ஈடுபடுகின்றது போது நிலவுகின்ற தடைகள் தொடர்பான விடயங்களிலும் நன்றி. விவசாய கைத்தொழில் மற்றும் உள்நாட்டு கைத்தொழில்கள் தொடர்பான விடயங்களிலும் கருத்திட்டங்கள் தொடர்பான விடயங்களிலும் நாங்கள் நிதி விடுவிப்புகளை, அதாவது வரி அறவீடுகள் தொடர்பான விடயங்களிலே நாங்கள் கருத்து செய்திருக்கின்றோம். ஆடைகளை ஏற்றுமதி செய்து தொடர்பான வரி அறவீடுகளிலே HS 265 செஸ் வரி நீக்குவது தொடர்பான விடயங்களில் இப்போது நாங்கள் கருத்துகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதனோடு இன்றைய தினம் மோட்டார் போக்குவரத்து தொடர்பான ஒரு திருத்த சட்ட மூலத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். அதிவேகமாக போக்குவரத்து பாதையிலே பயணிக்கும் போது பல விபத்துக்கள் இடம்பெறுகின்றன. அந்த விபத்திலே பல பெறுமதியான உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றன. சில பேர் நிரந்தரமான அல்லது பகுதியான ஒரு அங்கவீனத்தை இடம்பெறக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பான விடயங்களிலே நாங்கள் மிக முக்கியமாக கூறிக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதாவது தொடர்ச்சியாக இந்த நாட்டில் விபத்துக்களின் ஊடாக பல இறப்புகள் இடம்பெறுகின்றன. அதன் பிரதான காரணமாக இருப்பது சீட் பெல்ட் அணியாமை தொடர்பாக. இப்போ தெரியும், எங்களோட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமதான அச்சுதா கூட பல இடத்திலே வேகமாக பயணித்து தடகொலை என்று சொல்லக்கூடிய சிறைகளையும் பெற்றுக்கொண்டு பாராளுமன்றத்துக்கு வந்திருந்தார். அது தொடர்பாகவும் அவரது அந்த போக்கு தொடர்பாகவும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே அவரையும் காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த சட்டமூலத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். சீட் பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. தயவு செய்து முன்னால் மாத்திரம் பயணிக்கும் போது முன்னிடத்தில் மாத்திரம் சீட் பட்டியினை அணியாமல்
பிற்பகுதியில் இருக்கின்ற பின்பகுதியில் அமர்ந்து கொண்டு வருபவர்களும் கட்டாயம் சீப்பட்டி அணிந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த சட்டமூலத்தின் நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே விபத்துக்களை குறைப்பதும் அதனூடாக இடம்பெறுகின்ற உயிரிழப்புகளை தவிர்ப்பது தான் எங்களது நோக்காக இருக்கின்றது. ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினூடாக இன்னும் பல விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். அண்மையிலே இடம்பெற்ற எங்களது சிறைச்சாலையில் இடம்பெற்ற நீர்கொழும்பு சிறைச்சாலை இடம்பெற்ற விடயத்திலே அனாவசியமாக பல உயிரிழப்புகள் இடம்பெற்றிருந்தன. அந்த உயிர்களின் ஆத்மாக்கு சாந்தியினை முட்டிட்டு அந்த மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.